நான் சன்மார்க்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி புலால் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு சன்மார்க்கத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அதோட அருமை தெரியாது. நம்ம எவ்வளோ தான் யோகம் தவம் என்ன பண்ணாலும் சரி, புலால் மறுக்கலை அப்படின்னா எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைக்காது. நம்ம மற்ற உயிர்களை கொன்று அதை நம்ம சாப்பிடும்போது அதோட பிணத்தை தான் நம்ம சாப்பிட்றோம். இங்கு வந்திருக்கும் அனைத்து சன்மார்க்க அன்பர்களுக்கும் மற்றும் பெரியவர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்றென்று வருமோ, ஐயேன் என் கோவே. துன்று மலவென் மாயற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம். நம்ம இந்த பசியாற்றுவித்தல் நிகழ்வுக்கு வந்திருக்க அனைவரும் எல்லாரும் சன்மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னோடய வாழ்க்கையில் நான் அனுபவப்பட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் சன்மார்க்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி புலால் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு சன்மார்க்கத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அதோட அருமை தெரியாது. அப்போ இதுக்குள்ளே இருக்கிற அந்த புலால் மறுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், அதுக்குள்ளே எவ்வளோ அருள் ஆற்றல் நிறைஞ்சிருக்கு அப்படின்றத நான் உணர்ந்தேன். நம்ம எவ்வளோ தான் யோகம் தவம் என்ன பண்ணாலும் சரி, புலால் மறுக்கலை அப்படின்னா எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைக்காது. நம்ம சாதாரண ஒரு விலங்கு நிலையில் தான் இருப்போம். அப்போ புலால் மறுத்தா மட்டும்தான் நமக்குள்ள மனித நிலையே வரும். அந்த மனித நிலைக்கு வரணும்னா நமக்குள்ள தயவு ஜீவகாருண்யம் வரணும். அந்த ஜீவகாருண்யம் வரணும்னா எல்லா உயிர்கள் மேலே நமக்கு இரக்கம் வரணும். அந்த இரக்கத்தை நம்ம அடையணும் அப்படின்னா நம்ம மற்ற உயிர்களை கொன்று அதை நம்ம சாப்பிடும்போது அதோட பிணத்தை தான் நம்ம சாப்பிட்றோம். அது எவ்வளோ நமக்கு ஒரு அருவருப்பான செயல்னு நம்ம அதை உணரும் போது தான் தெரியும். அப்போ நம்ம இறைவனை உணர்வு நிலையில் தான் நம்ம பார்க்க முடியுமே தெரியும். இந்த சாதாரண கண்களால் நம்ம பார்க்க முடியாது. அப்போ நம்ம அந்த இறை அருள் வரணும் அப்படின்னா இரக்கம் வரணும், மற்ற உயிர்கள் மேலே ஜீவகாருண்யம் வரணும். எல்லாரும் முடிந்த வரைக்கும் எல்லாரும் புலாலை மறுத்து ஜீவகாருண்யத்தை கடைபிடிக்கணும். எல்லாருக்கும் நன்றி. முடிச்சுக்கணும்.